கரூர் சென்றடைந்த முதலமைச்சர் விஜய்க்கு வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பு. முதலமைச்சரின் வாகனத்தை சூழ்ந்து கொண்டு மலர்களை தூவி வரவேற்ற மக்கள். முதலமைச்சர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் அட்லஸ் மைதானத்தில் குவியும் தொண்டர்கள். QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வைத்துள்ள 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி. தளபதி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ முதல் டைமா கரூர் வராரு. அவர் எங்களை பாக்குறதுக்கு எவ்வளவு ஈகரா இருக்காரோ அதை விட ஈகரா நாங்க அவங்களை பாக்குறதுக்கு வைக்கிறோம். ஸோ அவரை பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா அவரை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். கரூரில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சியிலிருந்து செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் வெளியேற்றம். பாஸ் வழங்கப்பட்ட நிலையில் திடீரென அனுமதிக்காதது ஏன் என போலீசாருடன் வாக்குவாதம். கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி வழங்க தடையில்லை. தற்காலிகமாக அரசு வேலை வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி. கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்குவதில் என்ன தவறு? பொருளாதார உதவி தேவைதானே? அரசு பணி வழங்குவதை எதிர்த்த வழக்கில் உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் கேள்வி. கரூர் துயர சம்பவத்தில் தற்காலிக அரசு பணி என்பது வழக்கு விசாரணையின் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது. TNPSCயை மனுதாரராக சேர்த்து விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற கிளை. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஏன் அரசு பணி வழங்கவில்லை? கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்த மனுதாரர் தரப்பில் வாதம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்காக சென்னை அசோக் நகரில் தலைமை அலுவலகம் அமைக்கப்படும் என காவல்துறை அறிவிப்பு. 1091 என்ற அவசர உதவி எண்ணிற்கு ஒரு நாளிற்கு சுமார் 1500க்கும் மேற்பட்ட அழைப்புகள் வருவதாக தகவல். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,06,800 ரூபாய்க்கு விற்பனை. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இளம்பெண்ணை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு சிறுவன் உட்பட 5 பேர் கைது. முதியவரை பராமரிக்கும் வேலைக்கு அழைத்துச் சென்று கூட்டுப்பாலியல் வன்கொடுமை, நகைகள், செல்போன் பறித்ததாக புகார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து 3வது நாளாக 500 கனஅடியாக நீடிக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தீவிரமடைந்து வருவதால் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு. ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே மணிமங்கலம் குடியிருப்பு பகுதியில் செயல்படும் டாஸ்மாக் கடையை மூடாமல் ஏமாற்றும் அரசு அதிகாரிகள். டாஸ்மாக் கடையை மூடுவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துவிட்டு தங்களை ஏமாற்றுவதாக பொதுமக்கள் வேதனை. தமிழ்நாட்டை மீண்டும் இருண்ட காலமாக மாற்றவே விடியலை நீக்கியிருக்கிறார்கள் என முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சனம். மகளிர் பயணம் திட்டத்தையே நிறுத்திவிடுவார்களோ என்ற அச்சம் பெண்களிடம் ஏற்பட்டுள்ளதாக கருத்து. சென்னையில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்று வீச வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் புதிதாக 3.5 கோடி பேருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்படும் அபாயம். தினசரி 26,000 பேர் புற்றுநோயால் உயிரிழப்பதாக உலக சுகாதார அமைப்பு அதிர்ச்சி தகவல். ஜெர்மனி நாட்டில் கடுமையான வெப்ப அலையால் நடப்பாண்டில் இதுவரை 5,120 பேர் உயிரிழப்பு. பெரும்பாலான மரணங்கள் ஜூன் மாத இறுதியில் பதிவு. அதில் 75 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களே அதிகம் என தகவல். ஆஸ்திரேலியாவின் பிக் பேஷ் T20 தொடரின் 16வது சீசன் முதல் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும். இந்திய பிரதமர் மோடி மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் கூட்டாக அறிவிப்பு.
ஒன்றையும் கூட்டினால் 2, ஆனால் ஒரு ஒன்றுக்கு பக்கத்தில் மற்றொரு ஒன்று நின்றால் அது 11. அதுபோலத்தான் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து நிற்பதாக பிரதமர் மோடி பேச்சு. இருபது ஆண்டுகளுக்கு பிறகு பாலஸ்தீனத்தில் நவம்பர் 28ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல். காசா, மேற்கு கரை, கிழக்கு ஜெருசலேம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தேர்தல் நடைபெறும் என அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் அறிவிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து 2வது காலிறுதியில் ஸ்பெயின், பெல்ஜியம் அணிகள் மோதல். இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 மணிக்கு இரு அணிகளும் பல பரீட்சை. இந்தியா, இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. வரலாற்று சிறப்புமிக்க போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இன்று தொடக்கம்.